என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. வாய்ஷு ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு சார். சரி சரி உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஏய், காலையில வரைக்கும் நின்னுக்கிட்டே இருக்க போற? இங்க பாரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாம உட்காரு. இவர் பேச்சே சரியில்லையே. அதான் குழந்தைய சொல்றல்ல, உட்காரு ஐஷு. விளையாடலாமா? ரியா குட்டிக்கு தூக்கம் வரலையா? சரி 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 விளையாடலாம். என்னது, 2 பேரும் விளையாட போறீங்களா? அப்ப நான் என்ன பண்றது? செல்லம், செல்லக்குட்டி, ரொம்ப நேரம் ஆகுதுடா. இன்னும் என்ன விளையாட்டு? காலையில விளையாடிக்கலாம், இப்ப தூங்கணும்ல. தூங்க வேணாமா? ரியா குட்டி, மணி 10 இவ்வளவு நேரம் தூங்காம இருக்க கூடாது. இங்க வா, அப்பா உன்னை தூங்க வைக்கிறேன். செல்லம், ஏன்டா? அப்பா நிலைமைய புரிஞ்சுக்கடா. இங்க வா, அப்பா உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன். ஆமா, அப்பா உனக்கு கதை சொல்றேன், இங்க வா. ரியா குட்டி தான் குட் கேர்ள். இப்ப சமத்தா தூங்கணும், சரியா? கதையா? ஐயோ, என்ன கதை சொல்றது? அப்பாக்கு எந்த கதையும் தெரியாதேடா. சரி சரி இரு இரு, கதை சொல்றேன். அப்பா கதை சொல்லுவேன், ரியா குட்டி தூங்கணும், சரியா? அப்பாவுக்கு வேற எந்த கதையும் தெரியாதுடா. அப்பாவுக்கு தெரிஞ்ச கதை ஒன்னே ஒண்ணுதான். அது உன் அம்மா என் வாழ்க்கையில வந்த கதை. அதையே சொல்றேன். சொல்றேன் சொல்றேன். ஒரு நாள் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ உன் அம்மா கையில அடிபட்டு கையில ரத்தம் கொட்ட கொட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. அப்போ கையில அடிபட்டு இருக்குன்னு கட்டு போடும்போது உன் அம்மா கை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னான். அப்போ கை வலிக்காம இருக்கிறதுக்கு என் கண்ணை பாரு, அப்போ வலிக்காதுன்னு சொன்னேன். அப்போ உன் அம்மாவும் என் கண்ணை பார்த்தா. என் கண்ணை பார்க்கும்போது உன் அம்மாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. ஆனா உன் அம்மாவோட கண்ணை பார்த்த அந்த நிமிஷம் உன் அப்பாவோட உலகமே நின்று போயிடுச்சுடா. அந்த நிமிஷம் முடிவு பண்ண, வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் அம்மாவோட தானு. அந்த முடிவுல இருந்து அப்பா இன்னை வரைக்கும் மாறாம தான் இருக்கேன். ஆனா உன் அம்மாவோட முடிவு தான் என்னன்னு தெரியல. என்ன இஷ்யூ? நான் கேட்டதுக்கு எதுவும் சொல்லாம இருக்க? என்ன சார், என்ன கேட்டீங்க? என்ன சொல்லணும்? எப்படி ஐஷு? இந்த ரூம்ல தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். இதே ரூம்ல என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இன்னும் எப்படி உன்னால நடிக்க முடியுது? ஐஷு, நான் என்ன கேட்டேன்னு உனக்கு நிஜமா புரியல? என்ன சார் கேட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? இப்போ புரிய வைக்கிறேன். நானும் இவ்வளோ நாள் உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஆனா அதுலலாம் நீ விழற மாதிரி தெரில. ஆனா இன்னைக்கு நான் பண்ண போற பிளான்ல நீ கண்டிப்பா விழுந்துருவ ஐஷு. சரி சார், ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க வேணா படுத்து தூங்குங்க, நான் இப்படியே இங்கே உட்காந்துக்கிறேன். காலையில நேரத்தில் என்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன். அப்புறமா என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. தூங்குறதா? ஐயோ ஐஷு, உனக்கு என்னை பத்தி தெரியாது. நான் தூங்குனேன்னு வச்சுக்கேன், காலையில 8 மணி ஆகாம யாரு வந்து எழுப்புனாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். இப்ப மட்டும் நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் காலையில நேரத்துல வீட்டுல கொண்டு போய் விட முடியாது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? ஐயோ ஆமா ஐஷு, நான் தூங்கிட்டேன்னா அப்புறம் நான் நேரத்துல கொண்டு போய் விட முடியாது. அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மா பாப்பா எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. ஐயோ அப்படியா? அப்ப நீங்க தூங்காதீங்க, நீங்களும் தூங்காம இப்படியே உட்கார்ந்துருங்க. அதான் ஐஷு நானும் சொல்றேன். நான் தூங்கிட்டேன்னா அப்புறம் எந்திரிக்க மாட்டேன். அதனால காலையில வரைக்கும் என்ன தூங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. தூங்காம பாத்துக்கணுமா? இவர் வேற எதுக்கோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. என்ன தூங்காம பாத்துக்குவல்ல? சார், சரி, நீங்க தூங்காம இருக்கணும்னா நான் வேணா பாட்டு பாடவா? பாட்டு பாடுறியா? ஏய், என்ன தூங்க விடாம பாத்துக்கன்னு சொன்னா பாட்டு பாடி ரியாவை எழுப்பி விட்டுருக்கா? ஐயோ சார், அப்ப நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும்.
இதுக்கு மேல நீயே என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் முடியாது ஐஷு. சார் என்ன சார் பண்றீங்க? ஐஷு, சார் என்ன சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நான் உங்களோட ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும்தானே? அது சொல்லுடி, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என் ஸ்டூடெண்ட் மட்டும்தான்னு. அதுக்கப்புறம் என் நிழல் கூட உன் மேல படாது. சார் ப்ளீஸ் சார், இப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஏன் கேட்க கூடாது? ஐயோ சார், இங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நீங்க என்ன கொண்டு போய் விட வேண்டாம், நான் நடந்தே வீட்டுக்கு போய்க்கிறேன். போ ஐஷு, என்னை விட்டு போக முடிஞ்சா போ. உன்னால போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஐஷு. நீ எனக்கு வெறும் ஸ்டூடெண்ட் தானே சொன்னல, என் பக்கத்துல வா, நீ எனக்கு யாருன்னு உனக்கே புரியும். இல்ல, எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். ஐஷு, தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும், குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது, என்னை திங்கி திங்கி தீ மூட்டுகிறாய், துண்டி துண்டி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல் உலகம் கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது, என் திங்கி திங்கி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். டேய், எங்கடா என் பொண்ணு? மாமா, ஐஷு எங்கன்னு எங்களுக்கு தெரியாது மாமா. அவ எங்க போயிருக்கான்னு எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. என்னடா நாடகம் ஆடுறியா? ஏற்கனவே என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்ததே நீயும் பொண்டாட்டியும் தான்டா. இப்ப திரும்பவும் அவ வாழ்க்கை கெடுக்கணும்னு பாக்குறியா? ஐயோப்பா, என்ன பேசுறீங்க? ஐஷு வாழ்க்கையை நாங்க கெடுக்க நினைப்போமா? ஏய் நிறுத்துடி. ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது என் பொண்ணு மனசை கெடுத்து அந்த டாக்டர் பையலோட கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சதே நீங்க தானடி. நாங்க மட்டும் திரும்ப வராம இருந்திருந்தா எங்க பொண்ணு இந்நேரத்துக்கு உயிரோட கூட இருந்திருக்க மாட்டா. ஏதோ நாங்க திரும்ப வந்ததுனால எங்க பொண்ணு எங்களுக்கு கிடைச்சா. இப்போ திரும்பவும் அந்த பையலோட அனுப்பி வச்சு எங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? அத்தை, என்ன பேசுறீங்க? நாங்க ஒண்ணும் அவளை அவளோட அனுப்பி வைக்கல. இல்ல, ஒருவேளை ஐஷு ஷமீரோட தான் போயிருக்கானாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? ஷமீர் தானே அவளோட புருஷன். டேய், யாருக்கு யாருடா புருஷன்? அதானே, என் பொண்ணுக்கு யாரு புருஷன் முடிவு பண்றது நாங்க, நீ இல்ல. என்ன மாமா புரியாம பேசுறீங்க? ஏற்கனவே ஷமீருக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவளை அவங்க கிட்ட இருந்து நீங்க பிரிச்சு கூட்டிட்டு போனதே பெரிய தப்பு. ஆனா என்னதான் நீங்க அவளை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருந்தாலும் அந்த கடவுள் திரும்பவும் அவளை அவங்க கிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டாருல. இதுல இருந்தே உங்களுக்கு புரிய வேண்டாம், அந்த கடவுளே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு தான் நினைக்கிறாரு. அந்த கடவுளே நினைச்சதுக்கு அப்புறம் இடையில நீங்களாம் யாரு என்ன பண்ணாலும் சரி அவங்கள பிரிக்க முடியாது. பாத்தீங்களா அங்கிள், உங்ககிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறான்னு இதுல இருந்தே தெரியல. இவன் தான் ஐஷு அந்த டாக்டரோட அனுப்பி வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி கூட ஏற்கனவே இவன் தான் ஐஷு அந்த டாக்டரோட அனுப்பி வச்சான். அப்பவே அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்களை இந்தியாவுக்கு வர வைக்கணும்னு தான் நினைச்சேன். அப்புறமா ஐஷு திரும்ப வந்து இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ திரும்பவும் ஐஷு அந்த டாக்டரோட அனுப்பி வச்சிருக்கான். நேற்று ராத்திரி ஃபுல்லா ஐஷு வீட்டுக்கு வரல, இப்பவுமே வரல. எங்க போயிருக்கான்னு இவங்களுக்கு தான் தெரியும். டேய் சொல்லுடா, என் பொண்ணு எங்க? இங்க பாருங்க மாமா, ஐஷு எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறோம். ஐஷுவும் ஷமீரும் ரொம்ப பாவம். அவங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் பிரிஞ்சிருந்து கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை அதை விட பாவம். அந்த குழந்தைக்காகவாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க மாமா. ஷமீர் ஒரு முஸ்லீம்ங்கிறத தவிர அவரை வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இருக்கு? ஷமீர் ஒரு நல்ல பையன், ஒரு டாக்டர். அதை விட ஐஷு மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணுமாமா? ஐஷு நீங்க ஷமீரோட சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்குவீங்களோ அதை விட நல்லா அவர் பாத்துக்குவாரு. டேய் நிறுத்துடா. என் பொண்ணுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல. இதோ நிக்கிறாரு ராகேஷ், இவருக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அதுக்கு என் பொண்ணும் சம்மதிச்சு ரெண்டு பேருக்கும் நிச்சயமா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீயும் அந்த டாக்டர் பையலும் தேவையில்லாம என் பொண்ணோட மனசை கெடுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி, எங்க பொண்ணு அந்த டாக்டர் பையலோட சேர்றதுக்கு நாங்க என்னைக்குமே சம்மதிக்க மாட்டோம்.
ஆமாண்டா, எங்க பொண்ணு அந்த டாக்டரோட சேரவே கூடாது. எங்க பொண்ணுக்கும் இந்த ராகேஷ் தம்பிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அத்தை, ஐயோ மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வேண்டாம், இப்ப நம்ம எது பேசினாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்ல. இல்ல தங்கம், நானும் எவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஐஷு வந்து ராகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அறிவு இல்ல? ஐயோ மாமா, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க மாற போறது இல்ல. அப்புறம் இப்ப ஷமீர் கூட தான் ஐஷு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஷமீர் பாத்துக்குவாரு. இப்ப நம்ம இவங்களோட சண்டை போட்டு எதுவும் ஆக போறது இல்ல. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. டேய், எங்க பொண்ணு எங்கன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க மாமா, ஐஷு எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. அங்கிள், அவன் சொல்லலைன்னா பரவாயில்ல, விடுங்க. ஐஷுவை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். டேய், எங்க பொண்ணு அந்த டாக்டர் கூட தான் போயிருப்பான்னு எங்களுக்கு தெரியும். அவளை எப்படி திரும்ப கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் எங்க பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாம முதல்ல இங்கிருந்து கிளம்பி வெளியே போங்க. போறேன் மாமா. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். அந்த கடவுள் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். ஆனா நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். ஷமீர் ரொம்ப நல்லவன், அவனை நிச்சயமா அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. நீங்க எத்தனை தடவை ஐஷுவை அவன்கிட்ட இருந்து பிரிச்சாலும் திரும்பவும் ஐஷுவை அவன்கிட்ட தான் வந்து சேர்வா. அதுதான் விதி. இதுக்கும் மேல நீங்க முடிஞ்சதை பாத்துக்கங்க. நடத்தங்க, போலாம். ஐயோ, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்திலேயே நீங்க இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ண வரணும்னு சொல்லும்போது வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படியெல்லாம் ஐஷு அந்த டாக்டரோட போகிறதுக்கு நான் விட்டுற மாட்டேன். நீங்க நினைச்ச மாதிரியே ஐஷுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க? அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லாததுனால அந்த டாக்டரோட போய் சேர மாட்டான்னு நம்பி தானே இங்க அனுப்பி வச்சோம். ஆனா இப்போ அவ அந்த டாக்டரோட போயிருக்கானா, அப்ப அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்குமா? ஐயோ ஆண்டி, அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நிச்சயமா அந்த டாக்டரோட அவளை சேர நான் விட மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. உடனே ஐஷுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. உடனே உங்களுக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு வரும். ஐயோ சரிங்க, ஆனா அதுக்கு இப்ப ஐஷு இங்க வரணுமே. ராத்திரி எல்லாம் அவ வரலன்னு சொல்றீங்க. இப்ப காலையில ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணோம். இப்ப அந்த டாக்டரோட தான் அவ இருப்பா. அவளை எப்படி இப்ப இங்க வர வைக்கிறது? நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சா அவ எங்க இருந்தாலும் இங்க வந்துருவா. சரிங்க, அதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்னு அவளுக்கு தெரியணுமே. அதை நான் தெரிய வைக்கிறேன் ஆண்டி. ஏற்கனவே ஐஷு காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதும் ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்க சொன்னேன். ஆனா அந்த டாக்டர் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அந்த டாக்டரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, ஐஷுவையும் காணோம்னா நிச்சயமா 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. காலையில இருந்து ஐஷுக்கும் அந்த டாக்டருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணேன். ஆனா அவங்க 2 பேருமே ஃபோன் எடுக்கல. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? 2 பேரும் போனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? அவங்க 2 பேர் ஃபோன் எடுக்கலன்னா என்ன, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் இருக்கான். கையல், இது கனவா இல்ல நனவானே தெரியலடி. ஏன் சக்தி அப்படி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு உன்னை முதல்ல லவ் பண்ண நாளுன்னு சொல்லி கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். அதுக்கு நீ என் மேல செம்ம கான்ல இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பாசமா நடந்துக்குவேன்னு நினைச்சு கூட பாக்கலடி கையல். ஐயோ இல்ல சக்தி, அன்னைக்கு நீங்க அப்படி கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டதும் எனக்கு உங்க மேல கோவம் தான் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தப்பதான் புரிஞ்சுது. என்னை காதலிச்ச நாள் அன்னைக்கு நீங்க கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட வெறுப்பா நடந்திருக்கேன். அந்த வெறுப்புல தானே நீங்க கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் உங்ககிட்ட அன்பா நடந்திருந்தா நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. ஐயோ சேச்சே கையல், அப்படியெல்லாம் இல்லடி. நீ என்கிட்ட அன்பாதான் இருக்க. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இல்ல சக்தி, நீங்க விளையாட்டுக்கு பண்ணாலும் சரி சீரியஸா பண்ணாலும் சரி, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, உங்ககிட்ட பாசமா தான் இருக்கணும்னு. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சக்தி. ஐயோ கையல், இதை கேட்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கே. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி சக்தி? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கையல். சக்தி, என்ன சக்தி உங்க ஃப்ரெண்டோட போனை காணோம்? ஏய், அவனே கூப்பிடாம இருந்தாலும் நீ விட மாட்ட போல. இல்ல சக்தி, என்னைக்குமே நீங்க என்ன கட்டி பிடிச்சு ரொமான்டிக்கா பக்கத்துல வரும்போது அவர் கரெக்டா கால் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு அவரோட கால் காணோமே, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏ கையல், பக்கத்துல வரும்போது இல்ல, இனி எல்லாம் முடியற வரைக்கும் அவன் போனே வராது. அப்படியே வந்தாலும் நமக்கு தெரியாது. என்ன சக்தி சொல்றீங்க? ஆல்ரெடி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
சக்தி நீங்க வேற லெவல் சக்தி. பின்ன நானும் எவ்வளவு நாளைக்கு தான் காமெடியனாவே இருக்கிறது? நானும் ஹீரோவாக வேண்டாம்? இப்போ இந்த சீன்ல நான் தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். போங்க சக்தி. போறதா? ஏய், ஏதோ அதிசயமா இன்னைக்கு தாண்டி நமக்கு ரொமான்ஸ் சீனே கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள போங்கிற. ஐயோ சரி போகாதீங்க சக்தி. இன்னைக்கு இந்த ரொமான்ஸை முடிக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். கையல். சக்தி திருகன விரித்தாள் பூந்தனை எங்கே சூரிய நிலவாய் ஆனது அங்கே என் மனம் என்று போனது எங்கே மன்மதனே முன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் கந்தனம் கொட்டும் வெட்டத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டால் மல்லிகை கொட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும் காலை மூச்சுகள் கம்பனை தேடி அம்மம்மா பிக்காசோவின் ஓவியம் ஒன்று விட்டோவானின் செம்பனி ஒன்று வெள்ளாய் மாறியதோ. ஐயோ, என்ன ஐஷோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க? என்னடா முழிக்கிற? உன்னை நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஒழுங்கா நீயே உன் வாயால சொல்லிடு. டேய், நல்ல காலத்திலேயே நீ பேசுறது புரியாது, இதுல இப்ப சுத்தமா புரியல. என்னன்னு சொல்லி தொலைடா, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. விளங்காதுடா, விளங்காது. நீயும் அந்த டாக்டரும் சேர்ந்துக்கிட்டு விளங்குனாலும் விளங்காத மாதிரி தானடா டிராமா பண்ணுவீங்க. ஒழுங்கு மரியாதையா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுருவேன். அட கோட்டு போட்ட குரங்கே, வந்ததுல இருந்து சொல்லு சொல்லுன்னு சொல்றான், ஆனா என்ன சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறான். டேய், என்னடா சொல்லணுங்கிற? என்னடா இன்னுமா உனக்கு புரியல? ஐஷு எங்கடா? ஐஷுவா? ஐஷுவா என்னதுக்கிட்ட என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு எப்படிடா தெரியும்? டேய், ஐஷு எங்கன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த டாக்டர் எங்கன்னு உனக்கு தெரியும்ல. அவன் எங்கடா? டே மூதேவி, டாக்டர் எங்கன்னா ஆஸ்பத்திரியில போய் பாருடா, எதுக்கிட்ட என்னைய கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? டே, என்ன நக்கலா? அந்த டாக்டர் இருக்கானே, அதான் உன் ஃப்ரெண்டு. ஐஷுவை கூட்டிட்டு போயிட்டான். நேத்து ராத்திரியில இருந்து ஐஷுவை காணோம். இப்ப வரைக்கும் ஐஷு வீட்டுக்கு வரல. ஒழுங்கு மரியாதையா அந்த டாக்டரும் ஐஷுவும் எங்க இருக்காங்கன்னு உண்மையை சொல்லு. என்னது, ஐஷு வீட்டுக்கு வரலையா? அட பாவி, நேத்து நைட்டே ஐஷுவை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு தானே சொன்னான். டேய், ஐஷு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. காலைல இருந்து ஷமீரும் எனக்கு போன் எதுவும் பண்ணல. ஓ அப்படியா? சரி, அவன் ஃபோன் பண்ணலனா என்ன? இப்ப நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி அவனும் ஐஷுவும் எங்க இருக்காங்கன்னு கேளு. டேய் டேய், இப்ப கேட்க போறியா இல்லையா? ஐயோ, ஐஷோட அம்மா அப்பா வேற வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சரி, எதுக்கும் அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். இருடா, ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்ன இது, கதவை உள்ள பூட்டியிருக்கான் போல. என்னைக்குமே உள்ள பூட்ட மாட்டான். ஷமீர் பா, கதவை தரப்பா, டீ கொண்டு வந்திருக்கேன். பாத்தி, என்னாச்சு? எதுக்கு கதவை போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ இக்கா, மணி 8ஆகுது, இன்னும் அவன் எந்திரிச்சு வரல. அதான் சரி டீ எடுத்துட்டு வந்து ரூம்லயே குடுப்போம்னு கொண்டு வந்தா ரூமை உள்ள பூட்டியிருக்கான். தட்டினா திறக்கவும் மாட்டேங்கிறான். என்னது, திறக்க மாட்டேங்கிறானா? ஐயோ ஆமைக்கா. ஐயோ, ரிங் ஆகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம கிட்ட கூட சொல்லாம ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? என்னடா, அவன் போனை எடுத்தானா இல்லையா? டேய், எடுத்தா பேச மாட்டேனாடா. அவன் போனை இன்னும் எடுக்கல, இருறா. ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிரும் போலயே. மாட்டிக்கிட்டடா பங்கு, ஊதிடுவாங்க சங்கு. ஒழுங்கா போனை எடுத்துடுறான் மச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.